Hi guys, welcome to Shruto's Kitchen Dubai. ஈவினிங் டைம்ல நல்லா கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா கூட நல்லா சுட சுட டீ இல்லை அப்படின்னா காஃபி குடிச்சிங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே குவிக்காக ஈஸியாக இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சிடலாம். இதை ஓலை பக்கோடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே இதுக்கான மாவு வீட்லேயே அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் நல்லா டைட்டாக ஏர் போகாத மாதிரி நான் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரிப்பன் பக்கோடா மாவோட மெஷர்மெண்ட் 1 கப் இட்லி அரிசிக்கு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த காம்பினேஷன்ல தான் அம்மா எனக்கு அரைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா நைஸா மிஷின்ல கொடுத்து பவுடர் மாதிரி அரைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். மெஷரிங் கப்ல 4 கப் அளவு மாவு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவுக்கு நம்ம பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜார்ல 15 பல் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா நம்ம இதுல தண்ணி ஆட் பண்ணி நல்லா வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எந்த வித கட்டிகளும் இருக்கக்கூடாது. கட்டியா இருந்துச்சு அப்படின்னா மாவு முறுக்கு குழலுக்குள்ள வச்சு பிசையும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாப்பொடி, தேவையான அளவு சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த அளவு சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா ஒன்று சேர்ந்து சாஃப்டா இருந்தாதான் நம்ம முறுக்கு குழலுக்குள்ள வச்சு ப்ரெஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி கொலக்கட்டை ஷேப் பண்ணிட்டு குழலுக்குள்ளேயும் வெளியேயும் நம்ம ஆயில் வச்சு ஃபுல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் ஈஸியா ப்ரெஸ் பண்ண முடியும். ரிப்பன் பக்கோடாக்கு நம்ம இந்த அச்சு எடுத்து உள்ள ஆட் பண்ணிட்டு குழலுக்குள்ள மாவு ஆட் பண்ணிட்டு இந்த குழலுக்கு மேலே இருக்கிற இந்த இடத்துலையுமே நம்ம ஆயில் வச்சு நல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குழலுக்கு மேலே அப்படியே மெதுவா பிழிஞ்சு விட்டுறலாம். எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க பிழிஞ்சு விடலாம். நான் அப்படியே சர்க்கிளாவே பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம எண்ணெயில இருந்து ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15ல இருந்து 20 டேஸ்க்கு எண்ணெய் சிக்கெல்லாம் இல்லாம சூப்பரா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாவே இருக்கும். எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.